பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்முனை பிரதேச செயலகத்தில் சமுர்த்தி பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற போதை பொருள் எதிர்ப்பு மற்றும் புகைத்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நாளை 10ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு எங்களுடைய மருதமுனை கடற்கரை பிரதேசத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே அந்த நிகழ்வானது வெறுமனே போதைப்பொருள் தொடர்பான ஒரு பேச்சாக மாத்திரமல்லாமல் நாங்கள் அதில் பல்வேறு விடயங்களை உள்வாங்கி இருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய சமுர்த்தி திணைக்களத்தினால் வருடந்தோறும் நடைபெறுகின்ற போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான மே 31ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். அந்த தினத்திலே நாங்கள் ஒரு கொடியை அணிவித்து எங்களுடைய சமுதாய அடிப்படை அமைப்பிலே அவர்களை நிதியை அறவீடு செய்யுமாறு கூறி முடிப்பதுதான் எங்களுடைய வழமையான நடவடிக்கையாக இருந்து வந்தது. என்றாலும் கூட இதனை தற்போது எமது சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இந்த போதைப்பொருள் காணப்படுகின்றது. இந்த வகையிலே இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் தேசிய மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் ஏன் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இவ்வாறான போதை ஒழிப்பு தொடர்பான அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாப்போல் பல்வேறு செயற்திட்டங்களை கொண்டு செயற்படுத்துகின்றார்கள். என்றாலும் கூட இந்த போதைப்பொருள் ஒழிந்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது ஒவ்வொரு வருடமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான போதை ஒழிப்பு தொடர்பாக குறிப்பிட்ட ஒரு துறையை சார்ந்த உத்தியோகத்தர்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு துறையினரால் மாத்திரம் இந்த போதையினை ஒழித்துவிட முடியாது. இதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்ற போதுதான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இணைந்து செயற்படுவதனாகத்தான் எங்கள் கிராமத்திலிருந்து இந்த போதைப் பொருளை நாங்கள் ஒழிப்பு செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வேலை திட்டம் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாட்டிலே காணப்படுகின்ற அல்லது நாட்டிலே ஏற்படுகின்ற அத்தனை சமூக விரோத செயல்களுக்கும் அடிப்படையாக அமைவது இந்த போதைப் பொருள் தான். அதனால் தான் நாளாந்தம் நாங்கள் அதிகமான விபத்துக்களை பார்க்கின்றோம், கொலைகளை பார்க்கின்றோம், கொள்ளையிடுவதை பார்க்கின்றோம், அதே போன்று மரணங்களை பார்க்கின்றோம். இவை அனைத்துக்கும் அடிப்படை என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே இந்த போதைப் பொருள் தான் அடிப்படையாக அமைகின்றது. எனவே இதனை எமது கிராமத்திலிருந்து முற்றாக ஒழிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் ஒரு சில பேர் மாத்திரமாக பாதிக்கப்பட்ட போதைப்பொருள் தற்போது குடும்பங்களாக இணைந்து அதில் செயல்படுகின்ற நிகழ்வுகள் கூட அண்மை காலங்களிலே எங்களுடைய கிராமங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இதனை ஒழிப்பதற்காக அதிலும் குறிப்பாக எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு ஒரு சிறந்த சமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் தான் நாங்கள் ஒரு கிராமத்தின் தலைவர்களை உருவாக்குகின்ற அடித்தளமாக அமைவது பாடசாலையாகும். எனவே அந்த பாடசாலை மாணவர்களை இதனூடாக விழிப்புணர்வு செய்வதன் ஊடாகத்தான் இது ஒரு சிறந்த சமூகத்தை எதிர்காலத்துக்கு நாங்கள் விட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் இது ஒரு வெறுமனே ஒரு நிகழ்ச்சியாக மாத்திரமல்லாமல் இதில் நாடகம், அதை போன்று பாட்டுகள், அதை போன்ற கவிதைகளின் ஊடாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் சமூகமயப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கு எல்லா சமூகங்களையும் சேர்ந்தவர்கள், குறிப்பாக எங்களுடைய ஜம்மியத் உலமா சபை, அதே போன்று பள்ளிவாசல் தலைவர்கள், அதே போன்று எங்கள் ஊரில் இருக்கின்ற தனவந்தர்கள் அத்தனை பேர் இணைந்துதான் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்கொண்டு செல்ல இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வேலை திட்டம் சிறப்பாக வெற்றியடைய எங்களுடைய மருதமுனை மக்கள் அனைவரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கி இந்த வேலை திட்டத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தியை விடுத்தவனாக எதிர்காலத்தில் இது போன்ற பல்வேறு வேலை திட்டங்கள், குறிப்பாக தற்போது ஒவ்வொரு கிராமங்களையும் அபிவிருத்தி செய்கின்ற ஒரு வேலை திட்டம் காணப்படுகின்றது. எனவே அந்த வேலை திட்டத்துக்கெல்லாம் அதனை குலைக்கின்ற அல்லது அதில் அந்த அபிவிருத்தியில் பங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்திட்டமாக அடிப்படையாக அமைவதுதான் இந்த போதைப்பொருள். எனவே இந்த போதைப்பொருளை ஒழிக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிவித்தனாக இந்த போதைப்பொருளிலிருந்து ஒழிப்பதற்கான உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.